ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல பட்டதாரி ஆசிரியர்களும் ஹாப்பி நியூஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷம். மொத்தம் 480 காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் உள்ளது. மாவட்டம் வாரியா பட்டியல் ரெடி. பட்டியல் வெளியே இருக்குது. நான் அதை பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். அதில் உங்களுடைய பேருக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்க. உடனடியாக செக் பண்ணுங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த நல்ல செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஆசிரியர் சம்பந்தமான வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சந்தோஷமான செய்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிக்கங்க. போவாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். ஒரு சில டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல நீங்களாம் அறிவிப்பு பார்த்துருக்கலாம். மேல்நிலைப் பள்ளியில தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது மாவட்ட வாரியா பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து 31/5/2026 படி பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மேல்நிலைப் பள்ளிங்க ஹையர் செகண்டரி ஸ்கூலு ஹெட் மாஸ்டர் வேகன்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மாவட்ட வாரியா நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, மதுரையில உங்களுக்கு 8 வேகன்சி வந்துருக்குதுங்க. வேலூர்ல 10 வேகன்சிங்க, கரூர்ல 6 வேகன்சி, கிருஷ்ணகிரியில 7 வேகன்சி, நாமக்கல்ல 11 வேகன்சி, திண்டுக்கல்ல 8 வேகன்சி, திருவள்ளூர்ல 8 வேகன்சிங்க, தருமபுரியில 12, நீலகிரியில உங்களுக்கு 18 வேகன்சிங்க, ஹையஸ்ட் நீலகிரி, திருப்பத்தூர்ல 13, திருப்பூர்லயும் பார்த்தீங்கன்னா சேம் 13 வேகன்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, விருதுநகர்ல உங்களுக்கு 11 வேகன்சிங்க, புதுக்கோட்டையில 14, தூத்துக்குடியில 13, கோயம்புத்தூர்ல 10, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல பாருங்க 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரியில 11, காஞ்சிபுரத்துல 5, பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா 12, செங்கல்பட்டுல 8, திருநெல்வேலியில 5, ராணிப்பேட்டையில் தாங்க அதிகம் ஹையஸ்ட் இருக்கிறதுல ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை 23 வேகன்சிங்க. அடுத்து பாருங்க, ஈரோடு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க, சென்னை 4, தேனி பொறுத்த வரைக்கும் 7 வேகன்சிங்க. இது வரைக்கும் நம்ம 25 மாவட்டம் பார்த்துருக்குங்க. ஸோ அடுத்த 26வது ராமநாதபுரம் 13ங்க. ஸோ மயிலாடுதுறை 5, நாகையில 20, அரியலூர்ல 20ங்க, சிவகங்கையில 7ங்க, தென்காசியில 5, தஞ்சாவூர் 16, கள்ளக்குறிச்சிங்க. கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா புதிய மாவட்டமா உருவாக்கி இருக்காங்க. ஸோ அதில் பாருங்க 32 வேகன்சிங்க. திருச்சியில பாருங்க 11 வேகன்சிங்க. அப்ப விழுப்புரத்துல பாருங்க 29, திருவாரூர்ல 23, திருவண்ணாமலையில 28, கூடலூர்ல 12 அப்ராக்சிமேட்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் டோட்டலா 480 வேகன்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ இதுக்கும் பட்டதாரி ஆசிரியருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்களுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ். ஏன்னா உங்களுடைய திறமையை பார்த்து உங்களுக்கு தலைமை ஆசிரியர் போஸ்டிங் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அதில் உங்களுடைய நேம் இருக்குதா என்னங்கிறது தெரியல. அது நேம் லிஸ்ட் வெளியாச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. ஆனா இப்போதைக்கு 480 வேகன்சி 31/5/2026 படி இருக்குதுங்க. இந்த ஹாப்பி நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷேர் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ வேற ஒரு நேம் லிஸ்ட் ஏதாவது வெளியாச்சுன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறேன். மேல்நிலை பள்ளியில நீங்க முதுகலையா இருக்கட்டும், இளங்கலையா பட்டதாரியா இருக்கட்டும், நீங்க மாணவர்களுக்கு நல்ல வழியை பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா சந்தோஷம். உங்களுடைய பணி பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய நேம் வந்துச்சுன்னா தெரியப்படுத்துறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.